ஓகே, இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கிறது வந்து இந்த டியூஷனை அட்வைஸ் பண்ணுற ஜூலி சிஸ்டர் தான் நம்ம கேட்க போகிறோம். எப்படி இந்த சென்டர் ஆரம்பித்தாங்க, எப்படிலாம் இருக்குன்றதை நம்ம கேட்கலாம். அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? கடவுளோட கிருபையில் நல்லா இருக்கிறோம். சூப்பர். நீங்கள் இந்த பெரியார் நகர் டியூஷன் சென்டர் வந்து நான் நிறையா வாட்டி வாட்ஸ்அப்பில் தான் பார்த்துருக்கேன். நிறையா நீங்கள் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருக்குறேன். சரி, உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். ஓகே, இந்த டியூஷன் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது? 2019 இருக்கு. 2019 இருக்கு. 20 something. அது வந்து இப்போ 25, கிட்டத்தட்ட 6 இயர்ஸ். ஓகே, இந்த டியூஷன் அவங்க தொடங்கி கிட்டத்தட்ட 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு. என் பேர் வந்து கௌசல்யா. நான் வந்து 7th படிக்கும். ஆக்சுவலி ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலியே வந்து இந்த கோவிலுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க இல்லை, அது மாதிரி எங்கள் தாத்தா அப்படிதான். எங்கள் அப்பாவும் கோவில் இந்த ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு போவாங்க. நானும் அவர் கூட போட்டு போயிருக்கலாம் செஞ்சுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட மாறினது ஒரு பெரிய அடிக்கடி அம்மா சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. நான் இது மாதிரி ஒரு டியூஷன் தான் போனேன். அப்போ டியூஷன்ல இருக்கும்போது ஏதோ சின்னதாக ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அது படிச்சுட்டா குடும்பத்தை ஏதோ பிரச்சனை வந்துடும், அது பிரிண்ட் போட்டு கொடுக்கணும், எல்லாம் குடும்பமே அழிஞ்சிரும் அப்படின்ட்டு. என் கூட இருக்க ஒரு அக்கா, கிறிஸ்டின் அக்கா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை படிச்சுட்டு கிழிச்சு போட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏசப்பெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்போ நான் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, நம்ம ஃபேமிலி இதாகிடும்ட்டு. அப்போ ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் இருக்கும் சம்திங். அதில் வந்து ஒரு 5 times எழுதி என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொடுத்து யாரும் படிக்காதீங்க, அப்படியே கிழிச்சு போட்டுருங்கன்னு சொன்னேன். அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுது என்னன்னா, நம்ம கடவுள் வந்துட்டு நம்ம கும்பிடு அந்த தெய்வம் வந்துட்டு பழி வாங்குமோ, அப்போ ஏசப்ப பழி வாங்க மாட்டாங்களா, அப்போ என்ன இது வித்தியாசமா இருக்கு, இப்போ இதை போய் நம்ம தெரிஞ்சுக்கணும், இவங்க கன்வெர்ட் பண்றாங்க, கிறிஸ்டியனை கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு கோவம் வரும். ஆண்டர் பத்தி எதாவது சொன்னா அப்போ போக ஆரம்பிச்சேன். அவர் ரியாலிட்டியா நிறைய லைஃப்ல சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சேன். எங்க அம்மா அப்பா அதிகமா சண்டை போடுவாங்க தனியா. ஆக்சுவலி லெனினாவோட அவங்க அப்பா தான் வந்து அவங்க கிட்ட தான் சர்ச்சு போயிட்டு இருந்தோம். அங்க சும்மா போவோம் வருவோம் சண்டே கிளாஸுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டர் ரொம்ப திட்டுட்டேன். 7th படிக்கும் போதுலாம் ஞாபகம் எடுத்துட்டேன். அதுல இருந்தே ஆண்டருக்காக ஏதாவது ஊழியம் செய்யணும் அப்படின்னு அப்பவே வந்துருச்சு. படிப்பெல்லாம் எனக்கு வேண்டாம், தேவனுக்காக தான் ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு. நான் படிச்சேன். 10th நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணேன், 428. அதுக்கப்புறம் 12th அதே நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணேன். காலேஜும் வந்து MMC தான் படித்தேன். ஸோ கடவுள் என்னோட லைஃப்ல எல்லாமே பிளஸ் தான் பண்ணிட்டே இருந்தாங்க. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனா எனக்கு எல்லாமே எப்பவுமே தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, கடவுளுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணிட்டே இருக்கும். சரி, நர்சிங் கூட போகும்போது கூட நம்ம 4 பேஷண்ட் கிட்ட நம்ம சொன்னா மறிக்கக்கூடிய தருவாய்கள் சொன்னா அவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க, நம்ம ஆண்டவர் அதில் வச்சிருக்காங்க. ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அது இல்லை. படிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸோ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம போகணும். நிறைய ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல. ஸோ நம்மளோட ஊழியத்தை நம்மளால இதுல பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் ஆகும்போது ஒரு ஆசை, அவரோட மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ என்னால வந்துட்டு முழுமையா இதுல வந்து ஆண்டருக்காக எதுவும் பண்ண முடியல. அப்போ எனக்கு ஒரு தயக்கமா இருந்ததுக்கு ஒரு வருஷம் கிட்ட ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். அப்போதான் வந்து லெனினா ஜோதியக்கா எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டியூஷன் எடு பெரியார் நகர்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வீடு இல்லக்கா, இது வந்து குடிசை வீடு இல்லக்கா, நாங்க எப்போ எடுக்க முடியாது, யானை எடுக்கிற ஐடியால இல்ல, எங்க வீட்டுக்கு வந்து அது கொடுத்து வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அக்கா பரவாயில்ல, நீ எடு, சும்மா உனக்கு தோணுற மாதிரி நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நாட்கள் கடத்திட்டே இருந்தேன். ஒரு 2 பேர் அவங்களே அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்க ஒரு சென்ட்ரல் போகும்போது இங்க போங்கன்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்களை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அனுப்பிட்டாங்க. கடவுள் இதுலதான் நம்மளுக்கு வச்சிருக்காரு போயிருக்காருன்ட்டு 2 பிள்ளைங்க 2 4 8 10 அப்படியே கண்டினியூ வர ஆரம்பிச்சாங்க. உண்மையாவே இதுல வந்து நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து படிக்கிற விஷயம், படிப்பு தான் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா படிப்பு எந்த அளவுக்கு ரீச் ஆகும் தெரியாது. நான் ஆண்டு வந்து அவங்க உள்ள போயிட்டாங்கன்னா அது எல்லாமே சரியாயிடும். நம்ம டியூஷன்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு கெட்ட கேரக்டர்ல தப்பான பழக்கத்துக்கு போறாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் பனிஷ்மெண்ட் பண்ற மாதிரி நம்ம இங்க பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்த உனக்கு வருதுன்னா அது கடவுள்கிட்ட கேளு, அதுக்கு பலன் கொடுப்பா, அது வந்து வெளியே வரலாம். சோ மார்ட்டின் அவர் வந்து தம்பி மணி அவங்க வந்து சேர்ந்து எடுக்கிறாங்க டியூஷன். அவர் வந்து ரொம்ப சத்தம் போடுவாங்க, அடிப்பாங்க. எனக்கு வந்து அன்பால திருத்தணும், அவருக்கு என்னன்னா அடிக்காத வந்து பணியாது அப்படின்ற மாதிரி அவரோட தாட்டி. எனக்கு வந்து அன்பால எல்லாத்தையும் நம்ம திருத்திடலான்ட்டு 2 சைடு அவங்க அடிச்சாங்க, நம்ம அழகா நிக்கிறது. அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல பாண்டிங் இருக்கு. இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்கன்னா லெனினா ஜோதியக்கா அவங்களுக்கு உண்மையாவே ரொம்ப தேங்க் பண்றேன். இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னாலுமே அது தேவனோட சின்ன குடிசை தான். எங்களுக்கு பழைய வீடுலாம் பார்த்தா குடிசை வீடு தான். நாங்க வந்து எதுவுமே செய்யல, இருக்கிறத அதாவது ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்ற மாதிரி அவரே நாங்க கொண்டுமே கொடுக்கல, எங்களால முடிஞ்சதை செஞ்சோம். அவர் எங்களுக்கு ரொம்பவே அதிகமாவே ஆசீர்வதிச்சுட்டாரு. நல்லா தம்பி பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நாங்க டியூஷன் எடுக்கிறோம். டியூஷன்ல வந்து இந்த வீடெல்லாம் கட்டுறதுனால எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஃபாரின்ல இருந்து தான் பணம் வருது, அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் தம்பி சொல்லுவோம், ஃபாரின்ல
ஃபாரின்ல இருந்தெல்லாம் வெளிநாட்டுல இருந்து பணம் வரல, வெளி உலகத்துல இருந்து எங்களுக்கு இயேசுவா கொடுக்குறாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷலி நான் வந்து அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் ரொம்ப தேங்க் பண்றேன். என்னை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க, உன்னால முடியும் நீ எடுமா அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணாங்க. இருந்தாலும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துல கலக்கு எத்தனையோ வாட்டி பேக் போயிருக்கேன், வேணாம் எனக்கு இது ஊழியம் வேண்டாம், எனக்கு ரொம்ப சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி லெலினாவும் சூரியக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் தேவனோட கிருபை. அதுதான் ஆரம்பத்துல இந்த சில்ட்ரன்ஸ்க்கு டியூஷன் ஆரம்பிக்கும்போது எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு, இவங்களை பண்றதுல எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கா இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது? பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஈவன் காங்காச்சா கூட தெரியாது. சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விட்டுட்டு நல்லா படிக்க சொல்லிருங்க, மார்க் வரல இது மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்போதான் யோசிச்சு பேரண்ட்ஸோட பாண்டிங் நமக்கு வேணும், நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும்ன்றது. அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் கொண்டு வந்தோம். பேரண்ட்ஸ் மீட்டிங் பேசும்போது பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க மட்டும் இல்ல, ஒரு கை தட்டினா ஓசவர், அது 2 கை தட்டினா ஓசை வரும். ஸோ நாங்க சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க வீட்டுல படிக்கிறாங்களா, டியூஷன்ல போயிட்டு கேளுங்க, என்ன படிச்சாங்கன்னு கேளுங்க, வீட்டுல உட்காந்து படிக்க சொல்லுங்க. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. 2வது என்ன ஒண்ணுன்னா, என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் சிறையிருப்பு திருப்பது தேவன் தான். நம்ம வந்து எதுவும் இது மாறு, இது படி, அதை செய் அப்படின்னு சொல்றதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. இன்னொரு பக்கம் பிரேயர் தான். இந்த பிரேயர் நம்மளே பண்ணிக்கிட்டே இருக்கோம், இந்த பிரேயரை பிள்ளைங்களுக்கு சொல்றா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன்ல வந்து பிகினிங் பிரேயர் வச்சோம். அந்த பிரேயருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வந்தது. எப்படி நீங்க வந்து கிறிஸ்டியனுக்குள்ள கமிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்க சொன்னோம், நீங்க ஒரு வேலை தொழில் செய்றீங்க, உங்களுடைய கடவுளை நீங்க கும்பிட்டு தானே ஆரம்பிப்பீங்க. எந்த வேலை செய்தாலும் நாங்களும் எங்க கடவுளை கும்பிட்டு நாங்க வேலை பார்க்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல நாங்க கிறிஸ்தவர்களை மாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய தாட் எப்படி, நீங்க வந்துட்டு கற்பூரம் ஏற்றி தேங்காய்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணி தான் அந்த காரியம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆகுற மாதிரி நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் வந்து கொண்டு வந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் சொல்ல போனா நிறைய ஃபீஸ் பத்தின ஸ்ட்ரகிள் வரும். ஃபீஸ் வாங்குறீங்க ஃப்ரீயா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 50 ரூபாய்க்கு தான் டியூஷன் எடுத்தோம். போக போக அப்புறம் வந்து அக்கா வந்து இந்த டியூஷனுக்கு பேமெண்ட் பண்றாங்க, எங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாம் பேமெண்ட் பண்றாங்க. ஸோ நாங்க கொடுக்குற இந்த ஃபீஸ் வந்துட்டு ஒரு 6-7 தான் வரும், 7,000 சம்திங் தான் வரும். ஆனா அவங்க எங்களுக்கு செலவு பண்ற பார்த்தா ஒரு 11 கிட்ட வருது செலவு பண்றது. அவங்க வந்து இந்த செலவை பெருசா பார்க்காம எங்களுக்கு செலவு பண்றதுனால தான் எங்களால இது செய்ய முடியுது. சிலவங்க வந்துட்டு இன்கம்காக பண்றாங்க டியூஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்ல, இங்க நிறைய பிள்ளைங்க போறாங்க, நிறைய பசங்க இருக்கிறாங்க, அதனால வந்து இங்க வந்து எப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா எல்லா பிள்ளைங்களையும் உங்களால கவனிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் பிள்ளைங்க இருக்காங்க, அப்ப ஒவ்வொரு பிள்ளைங்களாம் நீங்க வந்துட்டு படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நினைச்சேன், சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். நான் எல்லா பிள்ளைங்களும் நம்மளால அந்த 2 ஹவர்ஸ்ல கவர் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணலாம்னா, எல்லாருக்கும் தமிழ் இங்கிலீஷ் இது வந்து ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே வந்து எதுவுமே நம்ம கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களே கத்துப்பாங்க. டஃபா இருக்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கலாம், புரிய வைக்க. ஒரு கதையா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்கிலீஷ் ரீடிங்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டோம். டியூஷன்ல வந்து தமிழ் ரீடிங் பண்ணணும், இங்கிலீஷ் ரீடிங் பண்ணணும். காங்காச்சன், அது காஃபார், கரடி, காஃபார், அங்கனம் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையை அதை வச்சு அதை டிக்டேஷன் வச்சோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அது மாதிரி எடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி எடுக்க ஆரம்பிச்சு பிள்ளைங்களுடைய அவங்க சைட்ல இருந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. பேரண்ட்ஸும் கொஞ்சம் கொடுத்தாங்க. இது பத்தல எங்களுக்கு. டியூஷன்ல வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் டியூஷன் முன்னாடி ஸ்டார்ட் கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பாடு கிளாஸ் சொல்லணும், காங்காச்சம் சொல்லுவாங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல. இது ஃபுல்லா ஒரு 1/2 hour தான், நமக்கு டைம் பத்தல. ஸோ சண்டே நம்ம மாத்திக்கலாம், சண்டே வந்துட்டு ஒரு 1.5 hours மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சண்டே அதுக்காக போக ஆரம்பிச்சோம். எங்களுடைய நாங்க எந்த அளவுக்கு பண்றோன்றத பேரண்ட்ஸ் பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம வெளியே கூட்டு போவோம், அப்பப்போ அவுட்டிங் கூட்டு போவோம். எங்கேயாவது இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் போட்டாங்கன்னா எல்லாம் 20 rupees போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுற அமௌண்ட் வரை போட்டு நம்ம அதுக்கு மேல போட்டு ஆட்டோ ஏதாவது. ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் இன்வால்வ்மெண்ட் பண்றதால பிள்ளைங்க வந்து டியூஷன் விட்டு வெளியே போறது கிடையாது. இதுல வந்து நல்ல ஒரு ஜாலியா இருக்கு, படிக்கிறோம். இப்போ ஃபுல் டைம் படிச்சுட்டே இருக்கிறோம். வீக்லி 2 வந்து நம்ம பிடி விட்டா அவங்களுக்கு என்ன திங்ஸ் வேணும், சரி வெளியே ஓடி விளையாண்டாங்கன்னா கஷ்டமா இருக்கும். டென்னிஸ், செஸ், அதுக்கப்புறம் ரிங் பால், இதெல்லாம் வந்து உள்ளே விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க மைண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பிள்ளைங்களோட பாண்டிங் எங்களுக்கு இருந்தது, பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது, கடவுளோட கிருபையில இப்போ இருக்குதான் போயிட்டு இருக்கு. ஓகே, எனிவே சூப்பர். அருமையான ஜூலி சிஸ்டர் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அதன் மத்தியில கர்த்தருக்காக ஒரு காரியத்தை ஸ்ட்ராங்கா செய்யணுன்ட்டு அவங்க முடிவெடுத்தனால இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய இந்த ஸ்டூடெண்ட்ஸை இவங்க வந்து நிர்வாகம் பண்ண முடியுதுன்னா
அது ஆண்டவர். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற எதுவும் இல்லை, அக்காவுக்கும் அண்ணாவுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்றேன். ஏன்னா வந்து அவங்க என்ன தெரியும், தம்பியே தெரியும், ஆனா வந்து எங்களை நம்புறது ஒரு விஷயம் இருக்கு. நம்பி எங்ககிட்ட இந்த பொறுப்பு கொடுத்தீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. தென் வந்து ஃப்ளட்ல வந்து நாங்க மட்டும் கஷ்டப்படுறோம் அப்படி இல்லாம பிள்ளைங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் வந்து அரிசி பருப்பு அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்ததுக்காக அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் ரொம்ப நான் தேங்க் பண்றேன். சம்டைம்ஸ் டியூஷனோட ஃபீஸ் கூட கொடுக்கறது இல்லை, ஆனா நீங்க மாசம் தவறாம எங்களுக்கு சேலரி போடுறீங்க, அதுக்காக உங்களுடைய பேமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேன் அக்காவுக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அண்ட் அக்கா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ சிஸ்டர். கண்டிப்பா இந்த ஏரியாவில் நீங்க அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பிளஸிங் ஆப்பாரு. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.